அவள் காவியாவுடன் தன்னுடைய அறைக்கு சென்று விட அவள் சென்று கதவை சாத்தும் வரை அங்கு நின்று பார்த்து கொண்டிருந்த அர்ஜுன் பிறகுதான் தன் அறைக்குள் நுழைந்தான். ஆனாலும் ஏனோ தெரியவில்லை, அவன் மனம் ஒரு நிலையில் இல்லை. இதயம் தடதடவென்று துடித்துக் கொண்டிருந்தது. எதற்காக இப்படி நடக்கிறது என்று புரியாமல் குழப்பத்திலேயே அமர்ந்திருந்தவன் மனதுக்குள் ஏதோ ஒன்று தவறாக நடக்கப் போகிறது என்பது மட்டும் புரிந்தது. அது யார் மூலம் நடக்கப் போகிறது என்று தெரியாமல் குழம்பி தவித்துக் கொண்டிருந்த பொழுது அவன் அரை கதவை தட்டும் சத்தம் கேட்க எரிச்சலாக சென்று கதவை திறந்தவன் வெளியில் நின்றிருந்தவரை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். சிவாவும் மித்ரனும் வேலை இருப்பதாக வெளியில் சென்று இருக்க அர்ஜுன் தனியாக இருப்பதை தெரிந்து கொண்டுதான் அங்கு வந்திருந்தார் கமலா. அவரை பார்த்தவன் வாசலிலேயே நிற்க வைத்து, என்ன விஷயம், எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உள்ள போய் பேசலாமா? ஏன், இங்க இருந்து பேசினா என்ன? அது கொஞ்சம் முக்கியமான விஷயம், அதுக்குதான். சரி, உள்ள வாங்க என்றவன் கதவை சாத்தாமல் திறந்து வைத்து விட்டு சோஃபாவில் சென்று அமர்ந்து கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டான். அவனை பார்த்த கமலாவிற்கு எரிச்சலாக வந்தது. இவன் என்ன இவ்வளவு திமிரா இருக்கிறான்? கொஞ்சம் கூட மாமியாருன்னு மரியாதையே இல்ல என்று நினைத்து கொண்டிருக்க அதே நேரம் அவருடைய மனசாட்சியோ, நீ முதல்ல மாமியார் மாதிரி நடந்துகிட்டு இருந்தா அவன் உன்கிட்ட மரியாதை கொடுத்திருப்பான். நீயே சில்லித்தனமா நடந்துட்டு இருக்க. அவனெல்லாம் உன்னை இத்தனை நாளைக்கு சும்மா விட்டு வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். ஒழுங்கா என்ன விஷயத்துக்காக வந்தியோ அத பேசிட்டு வெளியே போற வழியப்பாரு. இப்படியே நின்னு திமிர் காட்டிக்கிட்டு இருந்தேன்னா இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிடுவான் என்று மனசாட்சி கூற அதில் அவருக்கு பக்கென்று தூக்கி வாரி போட்டது. மெதுவாக தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, இங்க பாருங்க, கல்யாணத்துக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் சொத்தெல்லாம் எழுதி தரேன்னு சொல்லி இருந்தீங்க. ஆனா அது எனக்கு நாளைக்கு வேண்டாம், இப்பவே வேணும் என்று கேட்க, என்ன என்று அதிர்ச்சியானவன், திடீர்னு இந்த ராத்திரில வந்து எதுக்கு கேக்குறீங்க? வேற ஏதாவது திட்டம் போட்டு வச்சிருக்கீங்களா என்றதும் அவருக்கு முகம் குப் என்று வியர்த்து விட்டது. என்ன சொல்றீங்க? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. நாளைக்கு கொடுக்கறத இப்பவே கொடுக்க போறீங்க. நாளைக்கு கல்யாண அவசரத்துல கொடுக்காம என்ன ஏமாத்த மாட்டீங்கன்றதுக்கு என்ன நிச்சயம்? உங்களை எப்படி நான் நம்புறது என்று கேட்க அதே போல அவனும் திருப்பி கேட்டான். உங்களை எப்படி நான் நம்புறது? இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு நாளைக்கு கல்யாணத்தை நடக்க விடாம ஏதாவது ஒரு டிராமா கிரியேட் பண்ணி யாழினிய என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் என்று அவனும் திருப்பி கேட்க என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டு நின்றார். இங்க பாருங்க, இந்த விஷயமா தான் நீங்க வந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ரூமை விட்டு வெளியே போங்க. இப்போதைக்கு நீங்க கேக்குற எதுவுமே நடக்காது. நாளைக்கு காலையில கல்யாண மேடையில வச்சு உங்ககிட்ட டாக்குமெண்ட் எல்லாமே நான் கொடுப்பேன். இப்போ நீங்க வெளியில போறீங்களா என்று கொஞ்சம் அழுத்தமாக கூறவும் அவன் குரலின் அழுத்தத்தை கண்டவருக்கு பயம் வந்துவிட்டது. மெதுவாக அங்கிருந்து வெளியே சென்றவர் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டே நடக்க கதவை படார் என்று சாத்திவிட்டு சென்றான் அர்ஜுன். திமிரு, இவனுக்கு நாளைக்கு வச்சுக்கிறேன் கச்சேரிய. இவன் கல்யாணம் பண்ணுவானாமே, கல்யாணம் எனக்கு சொத்தே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா இவன் யாழினிய மட்டும் கல்யாணம் பண்ணவே கூடாது என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டு தன்னுடைய அறைக்கு சென்று விட்டார். இதற்கு மேல் என்ன நடந்தாலும் தனக்கு என்ன என்பது போல நிம்மதியாக படுத்து தூங்கிவிட்டார். அதற்குள் வெளியே சென்றிருந்த சிவாவும் மித்ரனும் மீண்டும் அறைக்கு திரும்பி வந்ததும் அர்ஜுன் ஏதோ யோசித்துக் கொண்டிருப்பது போல இருந்தது. அவன் முகம் மிகவும் குழப்பமாக இருப்பதை போல தெரிந்ததால் சிவா மெதுவாக அவன் அருகில் வந்து அமர்ந்து அவன் தோளில் கையை வைத்தவன், அர்ஜுன் என்னாச்சுடா, ஏன் நீ ரொம்ப குழப்பமா இருக்க மாதிரி இருக்கு? எதையாவது யோசிச்சுக்கிட்டு இருக்கியா என்றதும் அவன் மித்ரனை பார்க்க அதை புரிந்து கொண்ட மித்ரனோ, மாமா நீங்க தனியா பேசணும்னா பேசுங்க, நான் வேணா கொஞ்ச நேரம் வெளியில இருக்கேன் என்று கதவை திறந்து கொண்டு செல்ல போனவனை அழைத்த அர்ஜுன், மித்ரா நீ எங்கேயும் போக வேண்டாம், உனக்கும் இந்த விஷயம் எல்லாம் தெரியறது நல்லதுதான், இங்க வந்து உட்காரு என்று மெத்தையை காட்ட அவனும் அமைதியாக சென்று மெத்தையில் அமர்ந்து கொண்டான். அப்பொழுது சிவாவோ, டேய் நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குதுடா, என்ன ஆச்சு, விஷயத்த சொல்லு. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாழினியோட அம்மா வந்துட்டு போனாங்க என்றதும் மித்ரன், அம்மாவா, அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க மாமா?
சொல்ற மித்ரா. சிவா, அவங்க கல்யாணத்துக்கு ஒரு டிமாண்ட் வச்சாங்கன்னு சொல்லியிருந்தல்ல? ஆமாண்டா, அதான் நாளைக்கு தாலி கட்டுறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்க பேர்ல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சப்மிட் பண்றோம்னு சொல்லி இருக்கோமே என்றதும் மித்ரன் அதிர்ந்து போய், என்னமாமா சொல்றீங்க? இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல என்று கேட்க, அப்பொழுது சிவாவோ, யாழினி அம்மா அர்ஜுனை சந்திச்சு பேசியது அவர் அம்மா சொன்ன கண்டிஷனை கூறி கல்யாணத்திற்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் சொத்து எல்லாம் உங்க அம்மா பேருக்கு மாத்தி கொடுக்கணும், அவ்வளவு தாண்டா தம்பி என்றதும் அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. மாமா, என்ன சொல்றீங்க? அப்போ நீங்க கொடுக்கற சொத்தை வாங்கிட்டு தான் அக்கா கல்யாணத்துக்கு அம்மா ஓகே சொல்லிருக்காங்களா? ஆமா மித்ரா, நீ நினைக்கிற மாதிரி உங்க அம்மா ஒன்னும் ரொம்ப நல்லவங்க கிடையாது என்றதும் அவனுக்கு மிகவும் அசிங்கமாக போய்விட்டது. தன்னுடைய தாய் பணத்துக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் செல்வார் என்று அவனுக்கு இப்பொழுது நன்றாக புரிந்தது. மாமா, சத்தியமா இதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க என்ன தப்பா நினைச்சிடாதீங்க. மித்ரா, இந்த விஷயம் உனக்கும் யாழினிக்கும் மட்டும்தான் தெரியாது, உங்க அப்பாவுக்கு கூட தெரியும். என்ன, அப்பாவுக்கு தெரியுமா? ஆமா, இருந்தாலும் அவரால் என்ன பண்ண முடியும்? அதனாலதான் நான் சரி பரவாயில்ல ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்லிட்டேன். எங்க அம்மா பண்ண காரியம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. எங்க அக்காவை பணத்துக்காக உங்ககிட்ட விக்கிற மாதிரி இருக்குது என்று கண் கலங்கினான். அப்படி சொல்லாத மித்ரா, எனக்கு ரொம்ப கோவமா வருது. யாழினிய நான் ஒன்னும் விலை கொடுத்து வாங்கல, அவளை உரிமையா என் பொண்டாட்டி ஆக்கிக்கிறதுக்காக இது மாதிரி பண்ண வேண்டியதா போச்சு. மாமா, ஆனா இந்த விஷயம் அக்காவுக்கு தெரிஞ்சதுன்னா நிச்சயமா வருத்தப்பட்டு உடைஞ்சு போவா. அது மட்டும் இல்லாம உங்க மேலையும் கோவப்படுவா. என்ன மித்ரா இப்படி சொல்ற? ஆமா மாமா, அவளை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த கல்யாணத்து மூலியமா அவளை காசு கொடுத்து வாங்கிட்டீங்கன்னு தான் நினைப்பா. அந்த கோவம் முழுக்க உங்க மேல வந்துருச்சுன்னா அவ எப்படி உங்க கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்வா என்றதும் தான் அர்ஜுனுக்கு அவன் கேட்க வரும் விஷயம் தெளிவாக புரிந்தது. உடனே சிவாவும், ஆமாண்டா மச்சான், சின்ன பையனுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட நம்ம எப்படி யோசிக்காம விட்டோம்? என் தங்கச்சிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ முதல்ல கோவப்படுறது உன்கிட்டதான். என்ன உரிமையா கட்டி கூட்டிட்டு வராம விலை கொடுத்து கட்டிட்டு வந்தீங்களான்னு சண்டைக்கு வருவாடா. இப்போ என்னடா மச்சான் பண்றது? அதுதான்டா எனக்கும் ஒன்னும் புரியல என்று குழம்பிக் கொண்டிருந்தவன் திருமணத்திற்கு முன்பே யாழினியிடம் இது பற்றி பேசிவிடலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தான். ஆனால் இந்த விஷயம் இப்பொழுது தெரிந்து அவள் திருமணத்திற்கு சம்மதிக்க மாட்டேன் என்று கூறிவிட்டால் என்ன செய்வது என்ற பதட்டமும் தொற்றிக்கொண்டது. அதே நேரம் மண்டபமே மின் விளக்குகளால் ஜொலித்துக் கொண்டிருந்தது. ரிசப்ஷன் முடிந்து உறவினர்கள் அனைவரும் ஓய்வெடுக்க செல்ல அர்ஜுன் தன் அறையின் பால்கனியில் நின்று நிலவை பார்த்து கொண்டிருந்தான். நாளை இந்நேரம் யாழினி அவனது மனைவியாக இதே அறையில் அவனுடன் இருப்பாள் என்கிற நினைவே அவனுக்குள் ஒரு மெல்லிய புன்னகையை வரவழைத்தது. மறுபுறம் யாழினி தன் அறையில் ஜொலிக்கும் திருமண புடவையை தடவி பார்த்து கொண்டிருந்தாள். அர்ஜுனின் அன்பும் அவன் அவளை பார்த்த பார்வையும் அவளுக்குள் ஒரு பாதுகாப்பான உணர்வை தந்தது. நாளை முதல் புது வாழ்க்கை என்று அவள் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே அறையின் ஜன்னல் ஓரம் ஒரு நிழல் அசைந்தது. கைலாஷின் ஆட்கள் மிகவும் திட்டமிட்டு வந்திருந்தார்கள். மண்டபத்தின் பின்பக்க மின்சார இணைப்பை துண்டித்திருந்தனர். திடீரென ஏற்பட்ட இருட்டில் யாழினி பயந்து போய் யாரது என்று கேட்பதற்குள் அவளது வாயை பொத்தியது ஒரு முரட்டுக்கை. அதே சமயம் யாழினிக்கு தண்ணீர் கொண்டு வந்த அவளது தோழி காவ்யா அறைக்குள் நுழைய முயன்றாள். அங்கே இருவர் யாழினியை ஒரு போர்வையால் போர்த்தி தூக்கிச் செல்வதை கண்டு அலறினாள். யாழினி, விடுங்கடா விடுங்கடா அவளை என்று காவ்யா ஓடி போய் ஒருவனை தாக்கினாள். இவளையும் சேர்த்து தூக்குங்கடா, இல்லனா இவ கத்தியே எல்லாரையும் கூப்பிட்டுருவா என்று கைலாஷின் அடியாட்கள் திட்டமிட காவ்யாவின் தலையில் ஒரு பலமான அடி விழுந்தது. இருவரையும் ஒரு ரகசிய வேனில் ஏற்றி மின்னல் வேகத்தில் மறைந்தனர். மின்சாரம் திரும்ப வந்ததும் அர்ஜுன் உடனே அவனது அறையில் இருந்து வெளியே செல்ல பார்க்க அவனை தடுத்து நிறுத்திய சிவா, எங்க மச்சான் இவ்ளோ அவசரமா போற? இல்லடா, இந்த ஹோட்டல்ல இப்படி எல்லாம் பவர் கட் பண்ண மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நடந்திருக்குதுன்னா எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு. இப்பவே எனக்கு யாழினிய பாக்கணும்னு தோணுது. என்னடா சொல்ற? அப்போ நானும் வரவா என்று இருவரும் வேகமாக யாழினி அறைக்குள் போக பார்க்க கதவு திறந்து கிடந்தது.
உள்ளே தண்ணீர் செம்பு கீழே விழுந்து கிடப்பதையும் யாழினியின் அறை கலந்து கிடப்பதையும் கண்ட அர்ஜுன் பதறிப்போனான். அங்கே வந்த அவனது நண்பன் சிவா தரையில் கிடந்த ஒரு கருப்பு நிற முகமூடியை கண்டெடுத்தான். அர்ஜுன், எனக்கு என்னவோ இது அந்த கைலாஷோட வேலைதான்னு தோணுது. அவன் நிச்சயம் உன்னை பழிவாங்கத்தான் இப்படி செஞ்சிருக்கான் என்றான் சிவா. எதை வச்சுடா அவன் தான் சொல்ற? அவன் தான் மச்சான், ஏற்கனவே உன்னையும் யாழினியையும் அவங்க அம்மாவை வச்சு பிரிக்க நினைச்சானே, அந்த ஒரு விஷயம் போதாதா என்றதும் அர்ஜுனின் கண்கள் சிவந்தன. என் வாழ்க்கைய தொடங்குறதுக்கு முன்னாடியே அத பறிக்க பாக்குறானா? என் பொண்டாட்டிய தூக்குன அந்த கைலாஷ் உயிரோடவே இருக்க மாட்டான் என்றான். அதற்குள் சிவா தன் லேப்டாப்பை திறந்து மண்டபத்தை சுற்றியுள்ள சிசிடிவி கேமராக்களை ஆராய்ந்தான். மச்சான், இங்க பாரு, யாழினிய ஒரு போர்வைய சுத்தி தூக்கிட்டு போறானுங்க. ஆனா காவியாவையும் ஏண்டா தூக்கிட்டு போறானுங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவள் முகமெல்லாம் ரத்தமாக இருப்பதை பார்த்தவனுக்கு உயிரே போவது போல இருந்தது. மச்சான், காவியா மூஞ்சியெல்லாம் ரத்தமா இருக்குதுடா, அடிச்சிருக்கானுங்கடா பொறுக்கி நாய்ங்க, அவனுங்களுக்கு ஏன் கையால தாண்டா சாவு என்று கதறிக்கொண்டிருக்க அர்ஜுனின் கை முஷ்டிகள் இறுகியது. அதோடு அவர்கள் இருவரையும் வெளியே தூக்கி கொண்டு சென்று ஒரு குறிப்பிட்ட வெள்ளை நிற வேனில் ஏற்றி அது கிழக்கு நோக்கி செல்வதை கண்டறிந்தவன், அர்ஜுன், அவங்க பழைய கெமிக்கல் ஃபேக்டரி பக்கம் தாண்டா போறாங்க என்றதும் அவன் கோபமாக சென்று காரில் ஏற சிவா டிரைவர் சீட்டில் அமர்ந்து காரை ஸ்டார்ட் செய்து புறப்பட்டான். கைவிடப்பட்ட அந்த தொழிற்சாலையில் யாழினியும் காவியாவும் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் இருந்தனர். கைலாஷ் ஒரு வில்லத்தனமான சிரிப்புடன் யாழினியின் முன்னே நின்றான். ஓ அர்ஜுன் வரட்டும், அவன் கண்ணு முன்னாடியே உன்னை என்ன பண்றேன்னு பார் என்று அவன் மிரட்ட காவியா தைரியமாக, உன்னால அர்ஜுன் பஸ்ஸ ஒன்னும் பண்ண முடியாதுடா என்று கத்தினாள். அவள் கூறியதை கேட்ட கைலாஷிற்கு மிகவும் பயங்கரமான கோபம் வந்தது. அந்த வெறியில் அவளை ஓங்கி பலார் என்று ஒரு அறை விட்டான். யாழினி அதை பார்த்து துடித்து போனாள். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ என்கிட்டயே இந்த மாதிரி பேசுவ என்று அவள் தாடியை இறுக்கி பிடித்தபடி பேச அவன் தொடுவதே அவளுக்கு அருவருப்பாக இருந்தது. சி, கையை எடுத்துட்டு பேசுடா, எதுக்கு நீ என் மேல கை வைக்கிற, முதல்ல கையை எடுடா என்றதும் அவன் ஒரு கேவலமான சிரிப்பு சிரித்துவிட்டு, என்ன செல்லம், எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற, இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது யாழினி, அப்படி இருக்கும் பொழுது நான் எங்கெல்லாம் கை வைக்குவேன் தெரியுமா, நீ என்னவோ உன் தாடையில கை வச்சதுக்கே இப்படி பேசுற, அடச்சி கருமம் பிடிச்சோனே, என்ன பேச்சு பேசுற, நான் அர்ஜுனோட பொண்டாட்டி, என் மேல கைய வைக்கிற நினைக்கிற, நீ எப்படி சாக போறன்னு மட்டும் பாருடா என்று கூற, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நீ இப்படியே புலம்பிக்கிட்டு இரு, கல்யாணத்துக்கு தாலி வந்ததும் உன் கழுத்துல கட்டிட்டு உன் கூட குடும்பம் நடத்த ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த அர்ஜுனே நினைச்சாலும் அர்ஜுன் கிட்ட மட்டும் நீ போகவே முடியாது, அந்த அர்ஜுனும் உன்னை ஏத்துக்க மாட்டான். அது மட்டும் இல்ல, அர்ஜுன் வர்றதுக்கு முன்னாடியே உனக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டையும் முடிச்சிருவேன். அது வரைக்கும் எவ்வளோ நேரம் உன்னால அழ முடியுமோ அழுது கொடி என்றவன் அவனுக்கு போன் வரவும் அதை பார்த்துவிட்டு மீண்டும் யாழினியை ஒரு முறை முறைத்துவிட்டு தனியாக சென்று விட்டான். அதே நேரம் காவியாவை பார்த்தவளுக்கு வருத்தமாக இருந்தது. ஹே காவியா, கண்ணை முழிச்சு என்ன பாருடி, ஏண்டி இப்படி இருக்க, படுபாவி பசங்க உன்னை போட்டு எப்படி அடிச்சிருக்கானுங்களே, நாசமா போறவனுங்க என்று கத்தி கொண்டிருக்க அவளது குரல் கேட்டு மெதுவாக கண்விழித்து பார்த்தாள் காவியா. அந்த பழைய கெமிக்கல் தொழிற்சாலைக்குள் அப்பொழுது நிசப்தம் நிலவியது. ஆனால் காவியாவின் இதய துடிப்பு அவளுக்கே கேட்கும் அளவிற்கு வேகமாக இருந்தது. யாழினியை ஒரு தூணிலும் காவியாவை மற்றொரு தூணிலும் கைலாஷின் ஆட்கள் கட்டி போட்டிருந்தனர். காவியாவின் நெற்றியில் வழிந்த ரத்தம் அவளது கண்ணை மறைத்தது. ஆனாலும் அவளது கவலை எல்லாம் யாழினியை பற்றி தான் இருந்தது. யாழினி, பயப்படாத, பாஸ் கண்டிப்பா வருவார் என்று தைரியம் சொன்னாள். அதே சமயம் வெளியே அர்ஜுனும் சிவாவும் ஒரு சிறு புதரினுள் மறைந்திருந்தனர். சிவாவின் முகம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் இறுகி போய் இருந்தது. காவியா ஆபத்தில் இருக்கிறாள் என்ற எண்ணமே அவனது நரம்புகளை புடைக்கச் செய்தது. அது மட்டும் இல்லாமல் தன் நண்பன் மனைவியும் இப்பொழுது அங்கே ஆபத்தில் சிக்கிக் கொண்டிருப்பது அவனுக்கு ஒரு வெறித்தனத்தையே கொடுத்தது. சிவா, நான் இடது பக்கம் வழியா போறேன், நீ பின்வாசல் வழியா உள்ள நுழ என்று அர்ஜுன் சொல்ல சிவா ஒரு வார்த்தை கூட பேசாமல் தன் கத்தியை உருவிக்கொண்டு பாய்ந்தான்.
இன்று அவனுக்கு காவியா யாழினியின் பாதுகாப்பு மட்டுமே இலக்கு. திடீரென தொழிற்சாலையின் கதவுகள் உடைந்து தெரித்தன. அர்ஜுனும் சிவாவும் ஒரு புயலை போல உள்ளே நுழைந்தனர். கையில் இருந்த துப்பாக்கியால் கைலாஷின் ஆட்களை சிதறடித்தான் அர்ஜுன். சிவா காவியாவையும் யாழினியையும் மீட்க போராட அர்ஜுன் நேரடியாக கைலாஷை தாக்கினான். ஏ யாழினியத்தோட உனக்கு எவ்வளோ தைரியம் என்று அர்ஜுன் ஒவ்வொரு அடியிலும் தன் ஆத்திரத்தை காட்டினான். கவனமெல்லாம் அர்ஜுன் பக்கம் திரும்பிய அந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்ட சிவா மின்னல் வேகத்தில் யாழினி காவியா இருந்த இடத்திற்கு ஓடினான். கட்டப்பட்டிருந்த யாழினியின் கைகளில் முதலில் அவிழ்த்து விட்டவன் பிறகு காவியா இரத்த காயங்களுடன் கட்டி போடப்பட்டிருப்பதை கண்ட சிவாவின் இதயமோ ஒரு நிமிடம் நின்று துடித்தது. காவியா என்று அவன் குரல் உடைந்திருந்தது. தன் உயிருக்கு மேலாக நேசிக்கும் பெண் இப்படி ஒரு நிலையில் இருப்பதை அவனால் தாங்கவே முடியவில்லை. அவனது கண்கள் சிவந்து கண்ணீர் முட்டியது. காவியாவை பார்த்து துடித்த சிவாவை கவனித்த ஒரு அடியால் அவன் முதுகில் இரும்பு தடியால் அடிக்க வந்தான். அதை திரும்பி கூட பார்க்காத சிவா ஒரே கையில் அந்த தடியை பிடித்து அந்த அடியாலை தூக்கி எறிந்தான். அந்த நிமிடம் சிவாவின் கண்களில் தெரிந்த ஆக்ரோஷம் காவியாவை உறைய வைத்தது. சிவா அவசரமாக காவியாவின் கயிறுகளை அறுத்தெறிந்தான். கயிறு அருந்த அடுத்த நொடி காவியா சுதாரிப்பதற்குள் சிவா அவளை ஆதரங்கமாக தாங்கி பிடித்தான். அவனது கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. உனக்கு ஒண்ணு இல்லையேடி, ஏன் இப்படி பண்ண? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா என்று அவன் ஒரு குழந்தையை போல துடித்து கேட்டான். இதுவரை சிவாவின் காதலை விளையாட்டாக பார்த்த காவியாவுக்கு அந்த துடிப்பின் உண்மையை உணர்த்தியது. ஒருவன் தன் உயிருக்காக பயப்படுவதை விட தன் காதலிக்காக பயப்படுவதில் இருக்கும் உண்மையான காதலை அவள் அன்று கண்டு கொண்டாள். சுற்றி சண்டை நடந்து கொண்டிருந்தது. எதையும் அவள் உணரவில்லை. சிவாவின் கண்களில் தெரிந்த அந்த தவிப்பு அவளது பிடிவாதத்தை உடைத்தது. சட்டென்று விம்மி அழுதபடி சிவாவை இருக்க கட்டி அணைத்துக் கொண்டாள். சிவா, என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் என்று அவள் கதறி அழுதாள். சிவாவின் தோளில் சாய்ந்து அவன் அழுத அந்த நிமிடம் பல காலத்து பிரிவும் தயக்கமும் மறைந்து போயின. சிவா அவளது தலையை தடவி கொடுத்து, இனி நான் இருக்கேன் காவியா, உன்னை யாரும் தொட முடியாது என்று தைரியம் சொல்லிவிட்டு அவளை பாதுகாப்பாக ஒரு பக்கம் அமர வைத்தான். பின்பு அர்ஜுனுடன் சேர்ந்து கைலாஷின் ஆட்களை வேட்டையாடினான். காவியாவை பார்த்த ஆத்திரத்தில் ஒவ்வொரு அடியும் மரண அடியாக விழுந்தது. பலமான சண்டைக்கு பிறகு கைலாஷ் ரத்த வெள்ளத்தில் சரிந்தான். அதே நேரம் அங்கு ஓடி வந்த மீரா கைலாஷை பார்த்து கதறி கொண்டிருந்தாள். அவளை ஒரு பொருட்டாக கூட மதிக்காத அர்ஜுன் ஓடி சென்று பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த யாழினியை தன் மார்போடு அணைத்துக் கொண்டான். யாழினி, உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? எனக்கு ஒண்ணும் இல்ல பாஸ், உங்களுக்கு தான் அடிபட்டிருக்கு. அதெல்லாம் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப பயந்துட்டியாடி? ஆமாம் பாஸ், உயிரே போனது போல ஆயிடுச்சு. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் போன உயிர் திரும்ப வந்துச்சு என்று கண் கலங்க அவள் கண்களை துடைத்து விட்டவன், உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கிற உரிமை அந்த கடவுளுக்கு கூட கிடையாது. கேவலம் இந்த கைலாஷால மட்டும் முடிஞ்சிடுமா என்ன? ஆனா உன்னை பாக்குற வரைக்கும் என் உயிரே என் கையில இல்லடி. உன்னை காணாம எவ்வளவு துடிச்சு போன தெரியுமா? இனி யாராலும் உன்னை தொட முடியாது யாழினி என்று அவன் கொடுத்த வாக்குறுதி அவளுக்கு உயிர் வரை சென்றது. அர்ஜுனுடைய ஆட்கள் கைலாஷுடைய ஆட்களை புரட்டி எடுத்து கொண்டிருந்தனர். ஒரு வழியாக சண்டை முடிவுக்கு வந்தது. அர்ஜுன் யாழினியை அணைத்தபடி நிற்க சிவா காவியாவின் காயத்தை தன் கைக்குட்டையால் துடைத்து விட்டு கொண்டிருந்தான். அந்த இக்கட்டான சூழ்நிலை ஒரு புதிய காதலை மலரச் செய்திருந்தது. போலீஸ் வந்து கைலாஷையும் மீராவையும் கைது செய்தனர். கைலாஷும் மீராவும் அங்கிருந்து செல்லும் பொழுது அர்ஜுனையும் யாழினியையும் எரிப்பது போல முறைத்து பார்க்க, என்னடா லுக்கு, கிளம்பு கிளம்பு என்று அர்ஜுன் கூற, அப்பொழுது கைலாஷோ, அர்ஜுன், இன்னைக்கு வேணா நீ ஜெயிச்சிடலாம். நிச்சயமா நீ தோக்குற நாள் கூடிய சீக்கிரமே இருக்கு. அப்புறம் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலாம்னு கனவு கண்டிட்டு இருந்தா அதை இப்பவே பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடு. நிச்சயமா உங்க 2 பேரையும் நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன். அதுக்கு முதல்ல நீ வெளியே வரணும். உன்னை வெளியிலேயே எடுக்க முடியாத அளவுக்கு நான் கேஸ் ஃபைல் பண்றேன் என்றதும் அவனை பார்த்து கொடூரமாக சிரித்த கைலாஷ், நான் உள்ள இருந்தாலும் வெளியில நான் என்ன செய்ய நினைக்கிறேனோ அதை செய்யறதுக்காக என்னோட உயிர் ஒண்ணு வெளியே இருக்கு.
அந்த உயிர் நான் என்ன செய்ய சொல்றனோ அதை எனக்காக கொஞ்சம் கூட யோசிக்காம செய்யும். இன்னைக்குதான் உனக்கும் எனக்குமான போட்டி முழுசா தொடங்குது. இதுல ஒன்னு அழிச்சிட்டு உன்னுடைய இடத்துக்கு நான் வந்துட்டு இதோ உன் பக்கத்துல நிக்கிறாளே அவளையும் என் கூடவே கூட்டிட்டு போயிடுவேன். வாழ்க்கை ஃபுல்லா எல்லாத்தையும் இழந்துட்டு தனி மரமா பிச்சைக்காரனாட்டம் ரோடு ரோடா நீ திரிய போற. அதுதான் நடக்க போகுது. நான் நடத்தி காட்டுவேன் என்று கூறியவன் பின்பு போலீசுடன் சென்றுவிட யாழினிக்கு மிகவும் பதட்டமாக கை கால் எல்லாம் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவளை தோளோடு சேர்த்து அணைத்து பிடித்தவன், இங்க பாரு யாழினி, அதான் ஒன்னும் ஆகலல்ல. நம்ம இப்ப கிளம்பி மண்டபத்துக்கு போகலாம். குறிச்ச நேரத்துல நம்ம கல்யாணம் நடக்கும். புரிஞ்சுதா? புரியுது பாஸ். ஆனா அந்த கைலாஷ் பேசிட்டு போறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு, நீ என்ன நம்புறல்ல, உங்களை நம்பாம நான் வேற யார நம்ப போறேன் பாஸ். எனக்கு அது போதும்டி. என் மேல மட்டும் முழுசா நம்பிக்கை வை. உன் மேல ஒரு தூசி கூட படவிட மாட்டேன் என்று கூறவும் பட்டென்று அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். அப்பொழுதும் அவள் கை கால் எல்லாம் நடுங்கிக் கொண்டிருக்க சிவா காவியாவை கூட்டிட்டு காருக்கு போ என்றதும் அங்கிருந்து அவன் காவியாவை அழைத்து கொண்டு சென்று காரில் ஏற்றிவிட அதற்குள் அர்ஜுனோ யாழினியின் கன்னத்தை தன் கைகளால் தாங்கி பிடித்தவன், உன் உடம்பு ஏண்டி இன்னும் நடுக்கிட்டு இருக்கு? எனக்கு ரொம்ப பயமா இருக்குது பாஸ். நான் இருக்கும்போது நீ பயப்படவே கூடாது என்றவன் அந்த நிமிடம் அவளை அந்த பயத்திலிருந்து போக்க வைப்பதற்காக பட்டென்று அவள் இதழினை கொய்து கொண்டான். அவளுக்கும் அந்த நேரத்தில் அந்த முத்தம் தேவையாக இருந்ததனால் அவளும் அமைதியாக அவனுக்கு ஒத்துழைத்து கொண்டிருந்தாள். கொஞ்சம் கொஞ்சமாக அவள் உடலில் இருந்த நடுக்கம் அவளை விட்டு நீங்கி சென்றதை அவனால் நன்றாக உணர்ந்து கொள்ள முடிந்தது. பிறகு அவளை விட்டு பிரிந்தவன், இப்போ பயம் போயிடுச்சா? போயிடுச்சு பாஸ். இப்போ என் சுவாசம் முழுக்க நீங்க தான் நிறைஞ்சிருக்கீங்க. இப்போ எனக்கு ஒரு செகண்ட் கூட பயம் இல்ல. குட், எனக்கு அதுதான் வேணும். என் பொண்டாட்டி இப்படி யாரையும் பார்த்து எதுக்காகவும் பயப்படக்கூடாது. சரி வா, அங்க மண்டபத்துல எல்லாம் நமக்காக வெயிட் பண்ணுவாங்க என்றவன் அவளை அழைத்து கொண்டு காரில் ஏறி அங்கிருந்து வேகமாக புறப்பட்டு மண்டபத்திற்கு சென்றான். அர்ஜுனின் கார் மண்டபத்தின் வாசலில் வந்து நின்ற போது ஒட்டுமொத்த குடும்பமும் வாசலிலேயே தவம் கிடந்தது. விடுவதற்கு இன்னும் சில மணி நேரங்களே இருந்தன. முகூர்த்த நேரமும் நெருங்கிக் கொண்டிருக்க பதற்றம் ஒருபுறம், காணாமல் போன பெண்கள் என்ன ஆனார்களோ என்ற பயம் மறுபுறம் என மண்டபமே ஸ்தம்பித்திருந்தது. கார் கதவு திறக்க முதலில் அர்ஜுன் யாழினியின் கையை பிடித்தபடி இறங்கினான். அவளது கலைந்திருந்த கூந்தலும் வாடிய முகமும் அவள் கடந்து வந்த நரகத்தை சொல்லாமல் சொன்னது. யாழினியின் அப்பாவும் மித்ரனும் ஓடி வந்து அவளை பார்த்து கதறினார்கள். எங்கம்மா போயிட்டீங்க ரெண்டு பேரும்? பதறியே போயிட்டோம் தெரியுமா என்று உறவினர்கள் சூழ அர்ஜுன் அமைதியாக நின்றான். அவனது உடையில் அங்கங்கே இரத்த கரைகளும் தூசியும் படிந்திருந்தன. அடுத்ததாக பின்னால் வந்த காரில் இருந்து சிவாவும் காவியாவும் இறங்கினர். காவியாவின் நெற்றில் ஒரு சின்ன கட்டு இருந்தது. அவள் சிவாவின் கையை ஒரு பாதுகாப்பிற்காக பிடித்து கொண்டு இறங்கிய விதம் அங்கிருந்தவர்களின் பார்வையை மாற்றியது. அதற்குள் சிவாவின் அம்மாவும் அப்பாவும் ஓடி வந்து காவியாவையும் யாழினியையும் பார்த்து பதறிவிட்டனர். ஐயோ காவ்யா, என்னாச்சுமா என்று அவள் முகத்தை தடவி பார்க்க அப்பொழுது சிவாவோ, அம்மா நீங்க பதட்டப்படாதீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள வாங்க, நம்ம உள்ள போய் பேசிக்கலாம் என்று அவர்களை அழைத்து சென்று உள்ளே அமர வைத்தான். ஆனால் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கமலாவிற்கு வயிற்றில் புலியை கலைத்தது. இந்த விஷயம் இதற்கு தனக்கு முன்பே தெரியும் என்ற விஷயம் தன் கணவருக்கும் மகனுக்கும் மட்டும் தெரிந்தால் அவ்வளவுதான், தன்னை மொத்தமாக வெறுத்து ஒதுக்கி விடுவார்கள். அது மட்டும் இல்லாமல் அர்ஜுனுக்கோ இந்த விஷயம் தெரிந்தால் தான் உயிரை எடுப்பதற்கு கூட அவன் தயங்க மாட்டான் என்று அவருக்கு புரிந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் சொத்து பத்திரத்தை பற்றி கேட்டால் எங்கே தன்னை பற்றி ஏதாவது உண்மை வெளியில் வந்துவிடுமோ என்று பயந்தவர் இப்பொழுது எதுவுமே கேட்க முடியாத தன்னுடைய நிலைமையை எண்ணி நொந்து கொண்டார். அதனால் வேறு வழி இல்லாமல் அமைதியாக நின்று விட்டார். மண்டபத்தின் உள்ளே அனைவரும் ஆசுவாசம் அடைந்த பிறகு அர்ஜுன் சிவாவையும் காவியாவையும் ஒரு ஓரமாக பார்த்தான். சிவா எப்போதும் போல இல்லாமல் காவியாவிற்கு தண்ணீர் கொடுப்பதும் அவள் அமர நாற்காலியை இழுத்து போடுவதுமாக ஒரே பிஸியாக இருந்தான். அர்ஜுன் மெல்ல சிவா அருகில் சென்று அவன் தோளில் கையை போட்டான். என்னடா சிவா, சண்டை நடந்த இடத்துல ஒரு சீனை பார்த்த நீ, அது நிஜமா இல்ல என் கண் எதுவும் கோளாரா
என்று கிண்டலாக கேட்டான். சிவா கொஞ்சம் வெட்கப்பட்டு தலையை குனிந்து கொள்ள காவ்யா அர்ஜுனை பார்த்து முடித்துக் கொண்டிருந்தாள். பாஸ், இப்போ இது தேவையா என்றாள். ஏன் தேவையில்லை? என் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய போராட்டமே நடத்தி உன்னை மீட்டிருக்கான் என் நண்பன். அப்போ உன் வாயால ஒரு உண்மையை சொன்னி, அத இப்ப சொல்லு பார்க்கலாம் என்று அர்ஜுன் விடாமல் சீண்டினான். காவ்யா முகம் சிவக்க, ஆமா பாஸ், எனக்கு சிவாவை பிடிச்சிருக்கு, இதில் என்ன சந்தேகம் என்று தைரியமாக சொல்லிவிட்டு சிவாவை பார்த்தாள். சிவா அப்படியே உறைந்து போய் நின்றான். அர்ஜுன், நான் கனவு எதுவும் காணலையே, இவ உண்மையாவே தான் சொல்றாளா என்று அவன் கேட்க அர்ஜுன் பலமாக சிரித்தான். டேய் மச்சான், அடி வாங்கினது அவ, ஆனா ஷாக் ஆகி நிக்கிறது நீயா? உன்னோட உண்மையான காதல் அவளுக்கு புரிஞ்சிடுச்சு. இனியாவது அவளை துரத்தி டார்ச்சர் பண்ணாம ஒழுங்கா பாத்துக்கோ என்று வாழ்த்தினான் அர்ஜுன். அந்த அதிகாலை பொழுதில் திருமண சடங்குகள் தொடங்கின. மணமேடையில் அர்ஜுனும் யாழினும் அமர்ந்திருக்க அவர்களுக்கு பின்னால் காவியாவும் சிவாவும் ஒருவரையொருவர் பார்த்தபடி நின்றிருந்தனர். கைலாஷ் கொடுத்த அந்த சிறிய பயம் 2 ஜோடிகளின் வாழ்க்கையை உறுதிப்படுத்தி இருந்தது. அர்ஜுன் பக்கத்தில் இருந்த யாழினியையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவளது அழகில் மொத்தமாக மயங்கித்தான் போனான். அவனுக்காக அவன் பார்த்து பார்த்து தேர்வு செய்த குங்கும சிவப்பு பட்டு புடவையில் ஒரு தேவதையை போல அவ்வளவு அழகாக அமர்ந்திருந்தாள். வந்திருந்த அனைவரும் அவர்களது ஜோடி பொருத்தத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தனர். அதே நேரம் ஐயரோ திருமாங்கல்யத்தை கொண்டு சென்று ஆசிர்வாதம் வாங்கி வர சொல்லி கூறியதும் காவியா சென்று அனைவரிடமும் அச்சதை கொடுத்துவிட்டு மீண்டும் மணவரையை நோக்கி வந்து ஐயரிடம் கொடுக்க, பின்பு அந்த பொன் தாலியை எடுத்து அர்ஜுனின் கையில் கொடுத்தவர் யாழினியின் கழுத்தில் கட்ட சொல்ல அதை கையில் வாங்கியவன், என்னடி தாலி கட்டவா என்று கேட்க அவளும் சந்தோஷமாக, கட்டுங்க பாஸ் என்றாள். அவள் சம்மதம் கிடைத்தவுடன் யாழினியின் கழுத்தில் தாலி கட்ட அந்த மங்கள நாதஸ்வர ஒளியில் அவள் கழுத்தில் 3 முடிச்சு போட்டான். ஊரே கூடி அவர்கள் மேல் அர்ச்சதையை தூவி ஆசிர்வாதம் செய்ய அந்த காட்சியை கண்ட யாழினியின் அப்பாவிற்கு கண் கலங்கியது. மித்ரனுக்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. பிறகு தாலியிலும் அவள் நெற்றி வகுட்டிலும் குங்குமம் வைத்தவன் தன் ஒட்டுமொத்த காதலையும் ஒன்றாக திரட்டி அவள் நெற்றியில் கணவனாக தன் முதல் அச்சாரத்தை பதித்தான் அவனது இதழால். அதே நேரம் சிவாவின் கையை பிடித்து கொண்டு, நீங்க என் வாழ்க்கையில கிடைச்ச வரம் சிவா என்று காவியா மெல்லிய குரலில் சொன்னாள். அர்ஜுன் தன் மனைவியை பார்த்து புன்னகைக்க சிவா தன் காதலியை பார்த்து கண் சிமிட்டினான். பிறகு காவியா யாழினியை அணைத்துக் கொள்ள சிவா அர்ஜுனை அணைத்துக் கொண்டு வாழ்த்துக்களை கூற, அதை புன்சிரிப்புடன் ஏற்றுக்கொண்டவர்கள் அங்கிருந்து எழுந்ததும் யாழினியின் கைகளில் தன் கைகளை கோர்த்து கொண்டு அக்னியை 3 முறை வலம் வந்தவன் மேட்டி போடுவதற்காக கீழே அமர்ந்து தன் தொடை மேல் அவள் காலை தூக்கி வைத்து அவளுக்காக பார்த்து பார்த்து வாங்கிய மெட்டியை போட்டு விட்டான். அதில் யாழினியின் கண்கள் கலங்கியது. பிறகு யாழினியின் அப்பா காலிலும் சிவாவின் அம்மா அப்பா காலிலும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொண்டவர்கள் திருமண மேடையில் நின்றிருக்க வந்திருப்பவர்கள் அனைவரும் வந்து வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு செல்ல, பிறகு திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்தது. ஆபத்துகள் வந்து போனாலும் அவர்களின் அன்பு மட்டும் ஒரு காலமும் அழியாது என்பதற்கு இந்த விடியல் சாட்சியாக இருந்தது. பிறகு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து போய் சாப்பிட்டு முடித்துவிட்டு அங்கிருந்து யாழினியை அழைத்து கொண்டு அர்ஜுன் அவனுடைய வீட்டிற்கு தன் காரில் புறப்பட்டு சென்றான். டிரைவர் யாரும் வேண்டாம் என்று கூறியவன் அவள் கையை பிடித்து முன் சீட்டில் அமர வைத்தவன் பின்பு டிரைவர் சீட்டில் சென்று அமர்ந்து காரை ஸ்டார்ட் செய்து சந்தோஷமாக தன்னுடைய வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தான். காரில் ஏறி புறப்பட்டதிலிருந்து தன் மனைவியையே பார்த்து கொண்டிருந்தவன் அவள் தன்னை நிமிர்ந்து பார்க்காமல் அமைதியாக ரோட்டை பார்த்து கொண்டு வருவதை பார்த்தவனுக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருந்தது. மெதுவாக அவள் கைமேல் தன் கையை வைத்து பற்றி கொள்ள அவள் உடல் ஒரு நிமிடம் சிலிர்த்து அடங்கியது. யாழி, ஏண்டிய முகத்தையே பார்க்க மாட்ட? எனக்கு உங்களை பார்க்க கொஞ்சம் கூச்சமா இருக்கு பாஸ். அவள் கூறியதை கேட்டவனுக்கு அப்பொழுதுதான் மனம் கொஞ்சம் திருப்தியானது. என்னவோ ஏதோ பிரச்சனை என்று பயந்து கொண்டிருந்தவனுக்கு இப்பொழுதுதான் நிம்மதி. என்ன பார்த்து ஏண்டி கூச்சப்படுற? இல்ல, இவ்வளோ நாளா நம்ம 2 பேரும் இருந்தது வேற மாதிரி. ஆனா இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து நீங்களும் நானும் புருஷன் பொண்டாட்டி. உங்க முகத்தை பார்க்க எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு பாஸ். யாழினி, இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியல. நம்ம இப்பதான் பொண்ணு மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கோமா?
ஆல்ரெடி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், லவ் பண்ணியிருக்கோம், இப்போ கல்யாணமும் பண்ணியிருக்கோம். இன்னமும் கூச்சுப்பட்டுட்டு இருந்தா வேலைக்கு ஆவாது. இன்னைக்கு நைட்டு என்ன நாள்னு தெரியுமில்ல என்றதும் அவள் முகம் குப்பென்று வெட்கத்தில் சிவந்து விட்டது. பாருடா, என் பொண்டாட்டிக்கு என்ன நாள்னு கேட்டதுக்கே முகமெல்லாம் எப்படி சவக்குது. அப்போ இன்னைக்கு நைட்டு உடம்பு ஃபுல்லா செவக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சி போங்க பாஸ், இப்படி எல்லாம் பேசாதீங்க, எனக்கு ரொம்பவே வெக்கமா இருக்கு என்றார். அவள் வெட்கத்தை பார்த்த அர்ஜுனுக்கு உடம்பெல்லாம் சூடேறியது. ஏனோ இப்பொழுதே அவளை இறுக்கமாக அணைத்து தன் இதழினை அவள் இதழினில் புதைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை எட தன்னுடைய உணர்ச்சிகளை அடக்கி கொண்டவன் ஸ்டியரிங்கை இறுக்கமாக பிடித்து சீக்கிரமாக தன் வீட்டை சென்று அடைந்தான். பின்னால் இன்னொரு காரில் சிவா, அவனின் அப்பா அம்மா காவியாவும், இன்னொரு காரில் யாழினி அப்பா அம்மா அவளுடைய தம்பி மூவரும் வந்து கொண்டிருந்தனர். 3 பேருடைய காரும் வந்து அர்ஜுனின் வீட்டு முன்னால் நின்றதும் யாழினிக்கு உள்ளுக்குள் அடிவயிற்றில் ஏதோ பட்டாம்பூச்சி பறப்பது போல இருந்தது. ஏனென்றால் இதற்கு முன்பு பல தடவை இந்த வீட்டிற்கு வந்திருக்கிறார். ஆனால் இன்றுதான் முறையாகவும் உரிமையாகவும் அந்த வீட்டிற்குள் வருகிறார். அதை நினைத்து அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியாமல் அந்த வீட்டையே பார்த்து கொண்டு காருக்குள் அமர்ந்திருந்தாள்.